फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Preethi Cat சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Preethi Cat. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா Preethi Zodiac கோட கம்ப்ளீட் ஃபுல் டெமோ வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி Preethi Zodiac கோட அன்பாக்சிங் வீடியோ நம்மளுடைய சேனல்ல போட்டுருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு தான் ஒரு 5 or 6 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க டெமோ வீடியோ போட சொல்லி. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து Preethi Zodiac வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. பட் இவ்வளோ மணி போட்டு வாங்கினா அது ஒர்த்தபுளாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக டெமோ ஃபுல் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரை வந்து செக் பண்ணிடலாம் எப்படி அரைக்குது அப்படின்றதுக்காக. இப்போ நாங்கள் வந்து வடைக்காக கடலப்பருப்பை வந்து ஊற வச்சுருந்தோம். ஸோ அதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது எப்படி இது கிரைண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், பல்ஸ் கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 3 வரையும் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். எப்பயுமே க்ளோஸ் பண்ணும்போது லிட்டை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் மிக்ஸி ஒர்க் ஆகும். இல்லைன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலை அப்படின்றது. ஸோ இது வடைக்குங்கிறனால ரொம்ப நைஸாக நாங்கள் அரைக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து கிரேட்டர் பிளேடு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் பீட்ரூட் துருவ போகிறோம். ஸோ பாருங்கள், வித்தின் அ செகண்ட் வந்து சூப்பராக துருவி கொடுத்துருச்சு. இவங்க கொடுத்துருக்க எல்லா பிளேட்ஸுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், வித்தின் அ செகண்ட் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான வெஜிடபிளை வந்து துருவி எடுத்தாச்சு. ஸோ இப்போ கையில் எடுத்து காமிக்கிறோம். பாருங்கள் பாருங்கள் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்து துருவி கொடுத்துருக்கு அப்படின்றது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைசர் பிளைடை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது ஸ்லைசர் பிளைடு யூஸ் பண்ணி வெண்டைக்காய் கட் பண்ண போகிறோம். அந்த ஹோல் எவ்வளோ அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பல்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். 1 2 3 கூட செட் பண்ணலை. எவ்வளோ அழகாக வந்து அது ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ப்ராடக்ட் நமக்கு ரொம்ப ஒர்த்தபிள் தான். ஏன்னா அந்தளவு ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ணுது, நமக்கு டைமும் சேவ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்குன்னு கையில் எடுத்து காமிப்பாங்க பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணியிருக்குன்னு. இப்போது ஸ்லைசர் பிளேடு வந்து செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பர் பிளேடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணுற பிளேடு வந்து நம்ம போட்டிருக்கோம். அது எப்படி கட் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் வித்தின் அ செகண்ட் இதுவும் அழகாக கட் பண்ணிருச்சு. நல்லா குட்டி குட்டியாக ஸ்கொயராக சேமாக ஈவனாக இருக்குது. ஸோ வாழைக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் வந்து ஸ்லைசர் பிளேடு யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஆனியன் கட்டிங்க்கு. ஸோ இப்போ பெரிய வெங்காயம்லாம் நம்ம ஸ்லைசஸாக தான் கட் பண்ணுவோம் அதிகமாக. ஸோ அதுக்காக ஸ்லைசர் பிளேட் போட்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். பாருங்கள் சூப்பராக கட் பண்ணுது. ரொம்ப ஸ்லைசஸாக மெல்லிஸாக அழகாக கட் பண்ணிருச்சு. வெஜிடபிள்ஸ்க்கெலாம் நம்ம பல்ஸ் கொடுத்தாலே போதும், ரொம்ப ஸ்பீடை கூட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 2 times பல்ஸ் கொடுத்தாலே அழகாக வந்துடுது. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக அழகாக கட் பண்ணியிருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நார்மல் பிளேடு மட்டும் யூஸ் பண்ணி பார்க்குறோம் அது எப்படி கட் பண்ணுதுன்னு பாருங்கள். பாருங்கள் இது எவ்வளோ பொடி பொடியாக ரொம்ப குட்டியாக அழகாக கட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோஸ் போட்டு கட் பண்ணி பார்த்துடலாம். டொமேட்டோஸ்க்கெலாம் நம்ம ஒரு தடவை பல்ஸ் கொடுத்தாலே போதும், சீக்கிரம் கட் ஆகிடும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக கட் ஆகிருக்கு. தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு, கிரேவி செய்கிறதுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஜூஸ் ஜார் செட் பண்ணியாச்சு. நடுவில் அந்த ஃபில்டர் வச்சுட்டோம். இப்போ வந்து ஆப்பிள் வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். கரெக்டாக அந்த சென்டர் ஃபில்டருக்குள்ளே போடணும். இப்போ ஆப்பிள் பீசஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே ட்ரையாக அரைக்காதீங்க, வாட்டர் இல்லைன்னா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் இப்போ பல்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு வந்து நம்ம 1 or 2 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள் கரெக்டாக ஜூஸ் மட்டும் வெளியில் வருது. அதோட டஸ்ட்டெல்லாம் அந்த ஃபில்டர் பாட்குள்ளே வந்து ரெஸ்ட் ஆகிடும்.
ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. ஸோ இப்போ கிளாஸ்க்கு மாற்றிடலாம். பாருங்கள், அதை போர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்தளவு ஜூஸியாக கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம இப்படி ஊற்றும் போது கரெக்டாக வந்து ஜூஸ் மட்டும்தான் வெளியில் வரும். அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் உள்ள ஃபில்டருக்குள்ளேயே வந்து ரெஸ்ட் ஆகிடும். பாருங்கள், சூப்பர்பான ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம். ஸோ அதுக்கு கப்ளர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்களே, அதுவும் அந்த பிளாஸ்டிக் பிளேடு வந்து செட் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 2 கப்பு மாவு போட்டோம் அப்படின்னா 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் 2 கப்பு வந்து மாவு போட்டிருக்கோம். ஸோ மாவை உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு மூடிட்டு ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் போடுறோம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துடலாம். இப்போ மாவு கிரைண்ட் ஆகிட்டு இருக்கும் போதே 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சொன்னது தான், 2 கிளாஸ் மாவுக்கு வந்து 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், வித்தின் அ செகண்ட் அழகாக மாவு பிசைஞ்சு கொடுத்துருச்சு. பாருங்கள், வித்தின் 2 மினிட்ஸில் வந்து சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், அழகாக பிசைஞ்சு கொடுத்துருச்சு. பாருங்கள், மாவு எந்தளவு சாஃப்டாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதுதான் 2 கப்புக்கு 1 கப் வாட்டர் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு டெமோ வீடியோ போட்டாச்சு. இதை வாங்கலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஓரளவு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.